ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஆர்ஜேவா மக்களுக்கு அறிமுகமாகி ஆதித்யா டிவியோட கொஞ்சம் நடிங்கபா ஷோ மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் ஆதவன். இவர் மிமிக்ரியும் நல்லா பண்ணுவாரு, அதே சமயம் நல்ல ஒரு சிங்கரும் கூட. இந்த திறமைகளை வெளிக்காட்டுற விதமா நிறைய ஸ்டேஜ் ஷோஸும் பண்ணியிருக்காரு. மேலும் சில தமிழ் படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இப்போ யூடியூப் சேனல்ல ஆங்கராவும் இருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில ஆதவனுக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல குழலி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை விலாசினிக்கும் 2வது திருமணம் ஆகிட்டதா சொல்லி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆதவன் மற்றும் விலாசினி ஜோடியா கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற மாதிரியான வீடியோஸ் மற்றும் போட்டோ சமீபத்துல வெளியானது தான் இந்த மாதிரியான செய்திகள் வெளியாக காரணமா அமைஞ்சது. நிறைய பேர் உங்களுக்கு எப்ப திருமணம் நடந்துச்சு, ஏன் இவ்வளவு நாள் வெளியே சொல்லல, இது உங்களோட குழந்தையா இல்ல ஆதவனோட முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையான்னு இப்படி பல கேள்விகளை கேட்க தொடங்கிட்டாங்க. விலாசினி நடிகை மட்டும் இல்ல, நல்ல பாடவும் செய்வாங்க. இவங்களும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இளையராஜா குடும்ப உறவினர்னு பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில விலாசினி மற்றும் ஆதவனோட போட்டோ சோசியல் மீடியால பேசுபொருளா மாறவே நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல இத பத்தி விசாரிச்சோம். எங்களுக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, விலாசினியும் ஆதவனும் இன்னும் அதிகாரப்பூர்வமா திருமணம் பண்ணல. இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் மீரா. அந்த குழந்தையோட முதல் பிறந்தநாள் விழாவில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் தான் சமீபத்துல வெளியாகி இருக்கு. ஆதவன் இப்போ அவரோட முதல் மனைவியோட விவாகரத்து ப்ராசஸ்ல இருக்காரு. மேலும் முதல் மனைவி மூலமா பிறந்த குழந்தை சாதனாவையும் விலாசினி மற்றும் ஆதவன் தான் அன்பா பார்த்து வளர்த்துட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. மேலும் நிறைய பேர் இந்த போட்டோஸ் பார்த்துட்டு இவங்க ரகசிய திருமணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வர நிலையில அது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அதே சமயம் இவங்க கல்யாணம் பண்ணிக்க இருக்கும்போது அதிகாரப்பூர்வமா மக்களுக்கு தெரிவிப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதனால ஆதவன் மற்றும் விலாசினிக்கு திருமணம் ஆகிட்டதா வர தகவல்களை யாருமே நம்ப வேண்டாம்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் விலாசினி அவங்களோட முதல் திருமணத்துல அவங்க கணவரால பல கஷ்டங்களை சந்திச்சு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து விவாகரத்து வாங்கி வெளியே வந்து இப்ப சீரியல்ஸ்ல நடிச்சு நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு விலாசினியோட இன்டர்வியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில அவங்கள பத்தி இப்படி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட தரப்பு கோரிக்கையா இருக்கு. சீக்கிரமே ஆதவன் மற்றும் விலாசினியே இதுக்கு நேரடியா அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.